வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சில்க் காட்டன் சாரீக்கு ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம். இது வந்து ஒரு பான் நெக் வச்சு நம்ம அதில் இந்த சாரியோட கலரு, ப்ளவுஸோட கலரு, லேஸ் ஒர்க் எல்லாமே வச்சு ஈஸியாக தைக்கிற மாதிரி, பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி நான் இந்த மாடல் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் மாடல். இந்த சாரியோட கலர் பார்த்திங்கன்னா தெரியும். நல்ல ஒரு வாடாமல்லி கலரில் சாரீ இருக்குது. சிறுபைத்தம் கலருன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பச்சை கலரில் முந்தானையும் ப்ளவுஸும் இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி கொஞ்சம் சாரியோட கிளாத்தும் கட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ வந்து முதுகு பக்கத்தை அந்த ப்ளவுஸோட பீஸ்லையும் லைனிங்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து மாடல் வச்சு தைக்கிறதுக்காக சாரிலேருந்து ஒரு 7 இன்ச் அளவுக்கு கிளாத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சாரிலேருந்து கிளாத் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா தனியாக வந்து ஒரு 1/4 மீட்டருக்கு எடுத்துக்கிடுங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து இப்போ ஹேண்ட் வாஷில் தான் கழுத்து கட் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு நார்மலாக கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு, ஷோல்டரில் வந்து தையலுக்கெல்லாம் சேர்த்து 3 இன்ச்சு. அந்த உயரத்தை வந்து நான் இதில் அளந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளவுஸில். இப்போ நம்ம ஹேண்ட் வாஷில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஹேண்ட் வாஷ் வந்து 2 மடிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மடிப்பில் 5.5 இன்ச்சு அகலம் இருக்குது. அதை வந்து உயரம் ஒரு 11.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம நார்மலாக ப்ளவுஸில் 2.5 இன்ச்சு அகலம் எடுத்தோம், கழுத்தோட அகலம் எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக எடுக்கணும். 2.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதே போல் அந்த நெக்கோட உயரமும் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அதிகமாக எடுங்க. அப்போ தான் கேன்வாஸில் தைக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ வந்து நான் உயரம் 9.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பாக்ஸை வரைஞ்சிருக்கேன். இந்த கலர் வந்து கொஞ்சம் மங்கலாக தான் தெரியுது. கொஞ்சம் கவனித்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது மேலே இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல உள் பக்கமாக ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி விட்டுருக்கேன். இது எதுக்காகங்கிறதுங்க, பானை நெக் வந்து வரைகிறதுக்கு கொஞ்சம் உள் பக்கமாக வளைஞ்சி வரும் அதுக்காக. இப்போ அந்த 3 இன்ச்சுக்கு கீழே எந்த அளவு கழுத்தோட உயரம் இருக்கோ அதை வந்து நான் 2ஆக பிரித்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 இன்ச்சு அகலம் எடுத்தோம் பாருங்கள், அதில் 1.25 இன்ச்சுக்கு உள் பக்கமாக எடுத்தோம் இல்லையா, அதில் உள் பக்கமாக வளைச்சி நான் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்குமே நல்லா உள்ளே வளைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த கழுத்தோட உயரம் இந்த இடத்துல சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க, அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் வர்ற மாதிரி மார்க் பண்ணணும். நம்ம அந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கதை விட்டு ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் வர்ற மாதிரி அப்படியே ரவுண்டாக நம்ம வந்து வரைஞ்சி விட்டோம் அப்படின்னா இந்த பானை நெக் வந்து நல்லா சேஃபாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒடுங்கியே வரணும் அப்படின்னாக்கி இந்த பாக்ஸுக்குள்ளேயே நீங்கள் வரைஞ்சி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக வரும்போது அதோட சேஃப் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் வரைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ நல்லா திக்காக வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த நெக்கை சுற்றியும் ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு டேப் வச்சு நான் அங்கங்கே புள்ளிகள் வச்சுட்டு இந்த ஒன்றா இணைச்சி கோடு போட்டுவிட போகிறேன். இந்த மாதிரி நம்ம டேப்பால் அங்கங்கே மார்க் பண்ணி கோடு போடும்போது ஒரே அளவில் வரும். அப்போ வந்து நம்ம கேன்வாஸில் கட் பண்ணி தைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ அந்த புள்ளிகள் எல்லாமே நான் வந்து நல்லா டார்க்காக மார்க் பண்ணி விட்டுட போகிறேன். இப்போ வந்து வெளிப்பக்கமாக ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த வளைவு வந்திருக்கு பாருங்கள், அந்த இடத்தெல்லாம் கவனமாக கட் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக வரும். அந்த இடத்த நம்ம கொஞ்சம் கவனித்து கட் பண்ணால். இப்போ மேலே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். உள்பக்கமாக இப்போ அந்த வரைஞ்சி விட்டுருக்கோம் பாருங்க, அந்த இடத்த வந்து கட் பண்ணலாம். இந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி 1/2 இன்ச் அளவுக்கு இடத்த விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இந்த மேலே நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. இப்படி நம்ம கட் பண்ணோம்னா அயர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ இந்த கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணிடலாம். இந்த கிளாத்தை வந்து நான் 2ஆக ஜாயின் பண்ணி எடுத்துவிட போகிறேன். ஏன்னா 7 இன்ச்சு அகலம் இருக்குது. இதை வந்து நம்ம ஜாயின் போட்டு எடுக்கும்போது அகலம் விரிஞ்சு வரும். அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணும்போது சரியாக இருக்கும். அதுக்காக நெக்கோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு வந்து தேவைக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் போட்டுவிடுங்க. இப்போ வந்து இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த உள் பக்கமாக இந்த கேன்வாஸை வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக கேன்வாஸுக்கு மேலேயே நான் தையல் போடுறேன். ஏன்னா இந்த இடம் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம ஒரு வேளை தைச்சிட்ருக்கும்போது இந்த இடத்துல வந்து அயர்ன் பண்ணதை விட்டுட்டு அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. அதனால் ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். உள்பக்கமாக வந்து தையல் போடலை. இப்போ அந்த வெளிப்பக்கமாக கேன்வாஸுக்கு வெளியில் நிற்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து அதே அளவுக்கு சுற்றி கட் பண்ணிவிட போகிறேன். உள்பக்கமாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த முதுகு பீஸ் வந்து லைனிங்லேயும்
அந்த நல்ல கிளாத்தில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதை வந்து ஜாயின் போட்டு எடுத்துடலாம். நம்ம நார்மலாக லைனிங்கும் மேல் கிளாத்தும் ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ எல்லா இடமுமே நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா நிற்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை உள் பக்கத்தில் வச்சு நம்ம தச்சு நல்ல பக்கம் திருப்ப போகிறோம். இந்த முதுகு பீஸை வந்து நான் 2ஆக மடிச்சிருக்கேன் லைனிங் பக்கத்தில். இப்போ சென்டரில் நேரே ஒரு மார்க் பண்ணி விட்டுறலாம். நம்ம அப்போ அந்த கேன்வாஸ் பீஸ் வச்சு தைக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேன்வாஸில் 2.25 இன்ச்சு அகலம் எடுத்தோம் பாருங்கள், அதையும் இதில் எடுத்துகிட்டு நான் ஒரு சின்ன கட் கொடுத்து வச்சுட போகிறேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி மார்க் பண்ணோம் அப்படின்னா தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக. இப்போ இந்த மாதிரி ஒரு லைனிங் பக்கத்தில் அந்த கேன்வாஸோட நல்ல பக்கத்தை வச்சு நேரே மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க, அந்த இடத்துல ஒரு தையல் மட்டும் லைட்டாக போட்டு விட்டுருக்கேன். கேன்வாஸில் படாமல் முடித்து எடுத்துக்கிடுங்க. இப்போ வந்து அந்த கேன்வாஸுக்கு உள்பக்கமாக தையல் போடுங்க. ஏன்னா அந்த கேன்வாஸில் பட்டதுன்னா சேஃப் நல்லா வராது. அதில் படாத அளவுக்கு உள்பக்கமாக அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நிறுத்தி அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி அழகாக தைச்சி கொண்டுட்டு வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெளியே எடுத்துட்டேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கழுத்துக்கு கட் பண்ணுவோம் பாருங்கள், அதே போல் தான் 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வளைவுகள் எல்லாம் கட் கொடுக்கணும். அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சமாக கட் பண்ணி அந்த கிளாத்தை எடுத்துருங்க, நூலில் கட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி 2 பக்கமும் கட் பண்ணி எடுக்கும்போது அது திருப்பும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து நல்லா திருப்பி எடுத்துடலாம். இந்த கார்னரில் வந்து கொஞ்சம் சேஃப் வர்றதுக்காக ஏதாவது உள்ளே வந்து கொடுத்து நீங்கள் திருப்பிடுங்க. ஒரு பென்சிலோட நுனி ஏதாவது இருந்தால் கூட போதும், நல்லா தள்ளி விட்டிங்கன்னா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா திருப்பிட்டு அந்த நல்ல பக்கத்தில் விளிம்பில் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் அதே மாதிரி நல்லா நிறுத்தி திருப்பி திருப்பி தையல் போடுங்க, அழகாக இருக்கும். அப்படியே தையலை வந்து வெளிப்பக்கமாகவும் போட்டு நம்ம வந்து முடித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ அந்த இடுப்பு பகுதியில் தேவையான அளவுக்கு மடித்து தைச்சிக்கிடலாம். தைச்சிட்டு நம்ம டாட் வந்து கடைசியில் பிடிச்சிடலாம். ஏன்னா இப்போவே டாட் பிடிச்சோம் அப்படின்னா லேஸ் வந்து வச்சு தைக்கும்போது அது கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி வரும். அதனால் டாட் வந்து எல்லா மாடலும் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தைச்சிக்கிடலாம். இதில் சாரியோட கலருக்கு வந்து லேஸ் வச்சுருக்கேன். இந்த லேஸ் வந்து ஒரு நம்ம அந்த கேன்வாஸ் வச்சு தைச்சி முடிச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே வர மாதிரியும் 1/4 இன்ச்சுக்கு வெளியே வர மாதிரியும் இது வந்து அரைஞ்சி லேஸ் பாருங்கள், அது கனெக்ட் பண்ணி வச்சு தைங்க. அதே போல் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நல்ல ஒரு மடிப்பு மடித்து விட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து தைச்சி கொண்டுட்டு வரலாம். அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த பிசுறு அப்படியே தான் வச்சு தான் தைச்சிருந்தோம் அயர்ன் பண்ணியிருந்ததுனால. அதனால் நம்ம இந்த வச்சு தைக்கக்கூடிய லேஸை தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ 2 பக்கமுமே பிசுறு தெரியக்கூடாது, நீட்டாக கவர் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு லேஸ் வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா நீட்டாயிரும். இப்போ அந்த லேஸை கட் பண்ணாமல் அப்படியே திருப்பி வெளிப்பக்கமாக ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி இது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா வந்தது. அதனால் நான் அந்த லேஸை வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்கலை. அந்த அந்த இடத்துல நம்ம வந்து முன்பக்கமும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் தைச்சி காமிக்கிறேன். இப்போ முன்பக்கத்தை வந்து நல்ல பக்கமும் லைனிங்கையும் வச்சு இந்த மாதிரி ஜாயின் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இல்லை எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து நான் முதலே ஐடியா பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் வேறு மாதிரி தைக்க ஆரம்பிச்சிருப்பேன். இது தைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு எனக்கு முன்பக்கம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த கிளாத் இருக்குது பாருங்கள், இது நம்ம அந்த பின் கழுத்துக்கு கேன்வாஸ் அயர்ன் பண்ணி கட் பண்ண பாருங்கள், அதில் உள்ள மிச்சம் கிளாத்து. இதில் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கிளாத் இந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த லைனிங் பக்கத்துக்குள்ளே வச்சு அந்த கிளாத்தை அப்படியே தையல் போட்டுறேன் பாருங்கள், கழுத்தோட ஷேப்புக்கு தையல் போட்டுட்ருக்கேன். எதனால் அப்படின்னா இதை வந்து நம்ம அந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி திருப்பிடலாம். ஆனால் இந்த தையல் வந்து நான் 1/4 இன்ச்சில் போடுறேன். நம்ம வந்து கழுத்து 1/4 இன்ச்சில் தைப்போம் பாருங்கள், அதே மாதிரி 1/4 இன்ச்சில் தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய எல்லாம் கிளாத்தெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வளைவுகள் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நல்ல பக்கம் திருப்பணும். திருப்பிட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த விளிம்பில் ஒரு தையல் போட்டுருவோம். இப்போ அந்த பிசுறுலாம் தெரியாமல் கழுத்தும் வந்து நீட்டாக கவர் ஆகிக்கிறோம் பாருங்கள், இதுக்காக தான். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாடல் தைக்கலாம் அப்படின்னாலும் அது எந்தெந்த இடங்களில் எப்படி தைக்கணும் அப்படின்ட்டு நமக்கே கொஞ்சம் ஐடியா எடுத்தால் நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து இந்த பின் கழுத்தோட அகலம் எந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பின்னால் இருக்கக்கூடிய அளவே நம்ம அளந்து இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறக்கு ஒரே அளவில் நீட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கட் பண்ண இடத்துல வந்து தையல் போட்டுட போகிறேன் பாருங்கள். இந்த இடத்துலையும் வந்து பிசுறு அப்படியே தான் இருக்குது. நம்ம லேஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வச்சுருக்கோம், அதனால் அது கவர் ஆகிரும். இப்போ அந்த பின் கழுத்தில் முடித்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு லேஸை வந்து நான் பிரித்து விட்டுட போகிறேன் பாருங்கள். கட் பண்ணல லேஸு அப்படியே தான் இருக்குது, அப்படியே நான் பிரித்து விட்டுருக்கேன். இப்போ இந்த முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் சரியான அளவுகளில் வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். 1/2 இன்ச் அளவுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். 2 தையல் போட்டிருக்கேன் அந்த இடத்துல. இப்போ அந்த விளிம்புலையும் அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு நல்லா பதிகிற மாதிரி ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். இப்போ அந்த லேஸ் எந்த இடத்துல வந்து நம்ம முடிச்சு வச்சுருந்தோமோ அதிலேருந்து நல்லா மறுபடியும் நம்ம திரும்ப ஆரம்பித்து அப்படியே வந்து முன்கழுத்துக்கும் கொண்டு முடிக்கலாம். ஒரு அந்த பிசுறு தெரிகிற இடத்துல 1/4 இன்ச்சு உள்பக்கமாவோ 1/4 இன்ச்சு வெளிப்பக்கமோ வர்ற மாதிரி கவனித்து தைங்க, ரொம்ப நீட்டாக வந்துடும். மறுபடியும் அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு தையல் போட்டுடலாம். இதை காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது எதுவுமே தெரியல, அது நீட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் அந்த முன்பக்கமும் சேர்ந்த மாதிரி இந்த மாடல் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு மாடல் தைச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தைக்க கொஞ்சம் ஐடியாக்கள் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களே தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இதில் உள்பக்கமாக ஒரு பைப்பிங் வைக்க போகிறேன். அதுக்காக இந்த ப்ளவுஸோட பீஸு க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், 1 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு 2 3 பீஸ் வந்து ஜாயின் போட்டு ஒரே பீஸாக நான் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தையல் போட்டுட போகிறேன். நம்ம நார்மலாக பைப்பிங் தைப்போம் பாருங்க, அதே போல் தான். இந்த டைப் வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் வரும். அதனால தான் இப்போவும் தையல் போட்டு எடுத்துட்டேன். அந்த ப்ளவுஸோட நல்ல பக்கமும் நம்ம அதை கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியிருந்தோம் பாருங்க, அதோட நல்ல பக்கம் வர்ற மாதிரி இந்த விளிம்பில் வந்து இப்படி வச்சுட்டு ஒரு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். இந்த தையல் போடும்போது இந்த ப்ளவுஸோட பக்கத்துலேயே தையல் போடணும். இந்த பைப்பிங் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தேகம் இருந்ததுன்னா பைப்பிங் தைக்கிற வீடியோ நம்ம சேனலில் நிறைய இருக்குது, அதை போய் பாருங்கள், ரொம்ப நீட்டாக உங்களுக்கு புரியும். அந்த கார்னர் வரக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே நிறுத்தி மறுபடியும் அந்த கிராஸ் பீஸை லைட்டாக அப்படி திருப்பிட்டு அதே அளவுக்கு தைச்சி கொண்டு வாங்க. முதல்ல எப்படி ஆரம்பிச்சிங்களோ அதே போல் ஆரம்பித்து தைச்சி கொண்டு வாங்க. நம்ம திருப்பி பைப்பிங் தைக்கும்போது ரொம்ப கரெக்டாக வந்துடும், இதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம். நம்ம எப்படி தைக்கோமோ அதே பொசிஷனை அப்படியே திருப்பி மறுபடியும் ஒரு தையல் போட வேண்டியது தான். 2 பக்கமுமே அதே போல் தான். அந்த 2 கார்னரும் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஊசி நல்லா நிறுத்திட்டு அப்படியே திருப்பி தையல் போட்டு கொண்டு வந்தால் போதும், அழகாக வந்துடும். இப்போ நம்ம நார்மலாக பைப்பிங் தைப்போம் பாருங்கள், அதே போல் எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நல்லா ஒரு நூல் பைப்பிங் போல் வரும், அதே போல் நீங்கள் வந்து தையல் போடுங்க. நம்ம அந்த பைப்பிங் தைக்கிறோம் இல்லையா, அந்த க்ரீன் கலர் கிளாத்து, அந்த கிளாத்தில் அந்த தையல் ஏறாத அளவுக்கு தைங்க. அதே மாதிரி இந்த வாடாமல்லி கலர் கிளாத் இருக்குது பாருங்கள், அதுலேயும் ரொம்ப மேலே தள்ளி வரக்கூடாது தையல். அந்த ஒரு பள்ளம் மாதிரி வந்துட்டுருக்கும் அந்த பைப்பிங்குக்கு அடுத்தால, அந்த இடத்துல இந்த தையல் போடுங்க. அப்போ தான் தையல் தெரியாமல் இருக்கும்போது பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். எங்கே தைச்சிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி பைப்பிங் இருக்கணும். அந்த கார்னர் வரக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள், நல்லா அந்த கிளாத்தை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு நம்ம ஊசியை திருப்பி அப்படி தைச்சோம் அப்படின்னா அழகாக வந்து செட் ஆகிரும். பாருங்கள், பைப்பிங் தைச்சி முடித்தாச்சு. இன்னுமே இந்த இடத்துல வந்து வேறு கலர் கிளாத்து பைப்பிங் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இனி ப்ளவுஸுக்கு வந்து ரோப் ரெடி பண்ணிடலாம். நார்மலாக நான் வந்து ரோப் லேஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 இன்ச்சு சதுர பீஸாட்டு க்ரீன் கலர் ஒன்றும் வாடாமல்லி கலர் ஒன்றும் எடுத்து வச்சு அதை அப்படியே முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு ஒரு கிளாத்துக்கு மேலே இன்னொரு கிளாத் ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இடைவெளி விட்டுட்டு ஒரு கிளாத்தை வைக்கணும். அப்படி வச்சுட்டு நம்ம சென்டரில் ரோப்பை வச்சு மடிச்சுட்டு தையல் போட்டுடலாம். நார்மலாக ரோப்புக்கு தைப்போம் பாருங்கள், அதே போல் இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சு தைக்க போகிறோம். இப்போ வந்து ரோப்பு அந்த இடத்துல அந்த கார்னர் வந்தது பாருங்கள், அந்த இடத்துல வச்சு தச்சு விட்டுருவோம். அவ்வளோதான், அந்த மாடல் வந்து பின்னாடி முன்னாடி எல்லாமே நம்ம வந்து முடித்தாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த இடுப்பு பகுதியில் 2 டாட் பிடிக்கணும் பாருங்கள், அதே பிடிச்சி விட்ருவோம். இந்த டாட் வந்து நம்ம முதலே பிடிச்சிருந்தோம்னா முதுகோட ஷேப் வந்து அப்படி கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி வரும் பாருங்க,
அந்த டைமில் இந்த மாடல் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நான் கடைசியில் தைச்சிருக்கேன். இப்போ முன்பக்கமும் சேர்ந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அப்படியே பானை ஷேப்பில் நல்லா நீட்டாக இருக்குது. இது வந்து கஸ்டமர் வந்து கேட்ட டிசைன் தான். அதனால் அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாரியோட கலரில் நம்ம வந்து கேன்வாஸை வச்சு அயர்ன் பண்ணி நெக்கை வந்து முடிச்சிருக்கோம். அதுக்கு அவுட்லைனில் வந்து நம்ம அந்த ப்ளவுஸோட பீஸில் இருந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம். கை வந்து பப் ஸ்லீவ் தான் தைச்சிருக்கோம். கஸ்டமர் வந்து இந்த மாடல் தான் கேட்டிருந்தாங்க. கையும் இதே போல் தைச்சி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் இதே போல் தைச்சி ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இன்றைக்கி இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.